கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நான் வீட்டில் அசிங்கசியமாக திட்டு வந்துட்டேன், பயப்படாதீங்க. யார் யார் பேர் போட்டாங்க டிவியில் போட்டாங்களோ அவங்களெல்லாம் அசிங்கசியமாக திட்டினேன். அசிங்கசியமாக திட்டினேன்னு தான் சொல்கிறேன், என்னன்னா நான் சொல்ல மாட்டேன். அது எவனான்னு போகிறான், எவனேனா ரசிச்சுன்னு போகிறான். என்னடான்னா 35 பேர் செத்தாங்க, 31 பேர் செத்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ 40 பேர் செத்தாங்க. தகவல் நமக்கு தெரியாது. முதல்ல மாநாடு நடந்து தானே எனக்கு தெரியாது. நியூஸில் பார்த்து தான் நான் மாநாடு நடந்ததுன்றேன். நான் நியூஸில் பார்த்துங்கிறோம், இந்த நியூஸில் அங்கே மாற்றி 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 அதே போட்டுனுக்குறாங்க. நான் சொல்லிட்டே வந்தேன், லைவ் போட்டால் கூட பார்க்க மாட்டானுங்க பொழுது. ஏன் விஜய் இந்த மாதிரி மீட்டிங் நடத்தின 40 பேர் சேர்த்துட்டாங்க, மக்கள்லாம் எதுக்குறாங்க, மக்கள்லாம் வேற ஒரு பக்கம், போலீஸ் சரியில்லைன்னு ஒரு பக்கம், இது மாதிரி பல கூட்டமாக. இப்போ நம்மளை வர கேட்டுட்டாங்க, விஜய் என்னங்க கேள்வி, எந்ததை பற்றி பேசுங்க, எதனா பேசு, நீயும் பேசு. இது மாதிரி ஒரு மீட்டிங், ஒரு மாநாடு, இது ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்களா, அதில் ஒரு 40 பேர் சேர்த்துட்டாங்க, பேசு. சிரிச்சிட்டிங்களா? அழணும். நம்மெல்லாம் மனிதர்களா? 40 பேர் சாவடிக்கிறான் ஒருத்தர். எத்தனை பேரை அவனா சாவ வச்சான், இவங்களா போய் செத்தாங்களா? இவங்க தான் போய் செத்தாங்க. எல்லாரையும் வாங்க, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 40 பேர் சாகணும்னு நினச்சிக்கிறேன். அதுதான் நான் மீட்டிங்கே போடுறேன். என்ன பண்ணுங்க, வாங்க ஒரு 40 பேர் சாகுங்க. விஜய் சொன்னார், ஆம்புலன்ஸ் விடுவாங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் ஆம்புலன்ஸ் விட்டாங்கன்றான் ஒருத்தன். அவன் வன்னியும் வேதனையும் இது ஒரு காரணமாக்கி நம்மள என்ன பண்ணிக்கலாம். ஒருத்தர் சொல்லவே சொல்கிறாரு, 7 மணிக்கு வர வேண்டியவர் 12 மணிக்கு வர வேண்டியவர் சாயந்தரம் 7 மணிக்கு வந்தார், சாப்பிடாம கொள்ளாமல் எப்படி இருப்பாங்க? யார் யோசிக்கணுமா? விஜய் யோசிக்கணுமா? வர்ற மக்கள்லாம் சாப்பிடாம எப்படி இருப்பாங்கன்னு யார் யோசிக்கணும்? யார் யோசிக்கணும்? அவர் யோசிக்கணுமா? அப்போ அவர் யோசிக்கல. ஓ, நான் ஒரு மாநாடு மீட்டிங் போடுறேன், வாங்கன்னு கூப்பிட்றேன், வரவங்களுக்கெல்லாம் சோறு போடணுன்னு யார் யோசிக்கணும்? போலீஸ்காரா யோசிக்கணும்? முதலமைச்சரா? யார் யோசிக்கணும்? அப்போ அவர் என்ன சொல்லணும், என் இஷ்டத்துக்கு அப்போ நம்ம பிடிக்கணும், அப்படி தான் வருவேன், நான் நடிகருங்கெல்லாம் இப்படி தான் வருவோம் நாங்கள், நீங்கள் எப்போ வரீங்களோ ஒழுங்காக மரியாதை சோறு கட்டணும் வாங்க, ஒருத்தர் முட்டின்னு சாவர வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லலை? யார் யாருக்கோ புத்தி சொல்கிறாரு, நான் கரூருக்கு வந்தால் பிடிங்கிடுவேன், மட்டை பிடிங்கிடுவேன்ட்டு. நான் மீட்டிங் வந்தால் நிறைய பேர் வராதிங்கன்னு யார் சொல்லணும்? நிறைய பேர் வந்தால் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இவங்களும் என்ன பண்ணணும்? பிரச்சனை அவனுக்கு இல்லை, நடிகனுக்கு பிரச்சனை இல்லை, இவன் இல்லை. நாட் ஓன்லி விஜய், இவன் இல்லை, நடிகை எல்லாத்தையுமே சொல்கிறேன், இவன்லாம் கிடையாது. நடிகரனை பார்க்குற வேலை வச்சுங்கிறியே, உனக்கு அறிவுக்கு தான் கேட்குறேன். இன்னும் பிரச்சனை உனக்கு இருக்குது தானே, அவனுக்கு இருக்குது. இப்போ அவனுக்கு எதனா வேறு எதனா இருக்குது சார், அவர் 2 வச்சுக்கிறாரு, அவருக்கு உடம்பெல்லாம் கொஞ்சம் தூங்கும், நாங்கள் அதனால் போய் பார்க்க போகணும்னு சொன்னேன். உடம்பெல்லாம் அவருக்கு எங்கே பார்த்தாலும் தூங்கின்னு இருக்கும். இன்னத்தான் இவனுக்கு இன்னத்தான் பிரம்மாண்டத்தை பார்த்தானுங்க. தன்னை பார்க்காத ஒரு நாய் எப்படி உணர்த்தனை சிறப்பாக பார்க்குறானுங்க. டேய், உனக்கு கடவுள் என்ன சரியாக படிக்கல, உனக்கு கண்ணு மூஞ்சி வாயெல்லாம் உனக்கு சரியாக படிக்கல. இந்த நாய்களை கேட்டாலும் ஏன் இந்த நாய்களுக்கு புரிய மாட்டேங்குது? இன்னும் பிரச்சனை உங்களுக்கு. எவனோ ஒரு நடிகன் வரான், நானும் வெளிநாட்டுங்களுக்கெல்லாம் போகிறேன், எவனும் பார்க்க முடியல, வந்தாலும் சாதாரணமாக தான் வந்து போயின்னுக்கிறானுங்க. அந்த துபாயில் போனால் அவர் தங்க காரில் போகிறாரு, ஆனால் சாதாரணமாக கையை காமிச்சிட்டு போயின்னுக்கிறாரு. முன்னாடி பின்னாடி போலீஸ் இல்லை, ஆள் இல்லை, எதுவுமே இல்லை, தனியாக போயின்னுக்கிறாரு. என்ன பிரச்சனை மனுஷனுக்கு? என்னன்னா, நாம் ரொம்ப ஏழ்மையான ஒரு நாட்டில் பிறந்துருக்கிறோம். இங்கே நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க. புத்திசாலித்தனத்தில், பணத்தில் இல்லை, புத்திசாலித்தனத்தில். ஒரு மனிதனை பார்க்கறதுக்கு நான் ஏன் போராடி போகணும்? அவர் பேசுகிறாரு, அவர் சிந்திக்க மாட்டார். யாருன்னா அவர் புகழ் விரும்பிங்க. இப்போ பேசுகிற, இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா அரசியல்வாதிக்கும் பொருந்தும், எல்லா நடிகனும் பொருந்தும். நீ இந்தால மட்டும் சொல்லுக்காதீங்க. நாட் ஓன்லி விஜய், எனக்கு அவர் மேலே எந்த பிரச்சனையுமே இல்லை. மக்கள் மேலே தான் எனக்கு அக்கறை. வலிக்குது, திடீர்னு 40 பேர் செத்துடுறான், வலிக்குது. எதனா ஒரு காரணங்க தான் பாருங்கள். வாழ்க்கைக்கு எதனா சாதிச்சுட்டு செத்தான்ட்டு புள்ள பெற்றுருப்பான், அது வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சிருக்காது, செத்துட்டான். பிள்ளையார் இது 9 குழந்தைங்க, அது இன்னும் வளரல, அது ஆணாவில் பெண்ணாவில் கொண்டாடல, செத்துச்சு. ஒரு 27 பொம்பளைங்க லிஸ்ட்டு சொல்லும்போதெல்லாம் வலிக்குது எனக்கு. நீங்கள் சிரிக்கிறீங்க, எனக்கு வலிச்சுது. இவ்வளோ பேர் செத்துட்டாங்க, அப்படி தானே? அவனா காரணம்?
நடிகனா காரணம்? நீ தானே செத்த. ஏன் போன? ஏன் போறீங்க? போற ஒரு சமுதாயத்தை எப்படி நீங்க ஆதரிக்கிறீங்க? இந்த முட்டாள்தனத்தை எப்படி இவனுக்கு ஒத்துக்கிறானுங்க? இவங்கெல்லாம் ஒத்துக்கிறவன் எப்படி அரசியல்வாதியாகிறான்? இதெல்லாம் ஒத்துக்கிற நீ எப்படி மனுஷனாகிறது? ஒன்னு என் குழந்தை கூட விஜய் ரசிகர், அப்புறம் ரசிக்க தெரியாத விஜய் எப்படி ரசிப்பான்? கத்தரும்போது குழந்தைங்களுக்கு கொட்டணும் இல்லை, அவன் நடிச்சுட்டு போறான், துட்டு குதிட்டு அவன் எதுடா டிவி பார்த்துட்டு அவனுக்கு ஒரு ரசிகர்னு சொல்லிடுறான், அடிக்கணுமா இல்லையா? அப்போ யார் சரியில்லை? இவனு தான் பொம்மையை குத்து சாமி நானுங்க இல்லை, ஜாதியே இல்லை ஜாதினுங்கிறானுங்களே, இவனுங்களை எப்படி திருத்த முடியும்? முட்டாள் சமூகம் கூட்டம் எப்படி இதே வள்ளிக்குது, எப்படா திருந்துவீங்க நாய்களா? அரசியல்வாதினா கூட்டம் வரணும், மாநாடு போடணும், கூட்டம் வரணும், எவன்டா சொல்லி கொடுத்தான்? ஃபர்ஸ்ட் பேனர் ஓட்டி உங்களை முட்டாளாக்குறது யாரா அவன்? பேனர் பார்த்தா ஓட்டு போடுவீங்களா நீங்க? நடிகரை பார்த்தோன்னே ஓட்டு போட்டது யார் தப்பு? அசிங்கமா இல்லை உங்களுக்கு? மானக்கேடா தெரியல? மனுஷன் நம்ம 40 பேரை சாவ வச்சுட்டு உட்காந்துக்கிறோம். இப்போ அவங்களை வர பாராட்டுறதா? இப்போ 20 லட்சம் தரேன், 2 லட்சம் தரேன், 20,000 தரேன், அடுத்த வாட்டி நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவ? 20 லட்சம் வாழ்நாள் எப்படி சம்பாதிப்பேன் நீ? நான் ரிட்டையர்ட் ஆனேன், எனக்கு மொத்தமே 17 லட்சம் தான் வந்தது. 20 லட்சம் செத்த வந்துருக்கோம்னா என் பொண்டாட்டி என்ன பண்ணுவா? கூட்டத்துக்கு போன்னு சொல்ல மாட்டாளா? என்ன சொல்லுவா? கூட்டத்துக்கு போக சொல்ல மாட்டேயா? 20 லட்சம் வருமா வராதா? இந்த மாதிரி எவனுமே பேச மாட்டேன்றாயா? ஒருத்தன் கூட அப்படி சொல்லு. நியூஸ் மக்கள் மடத்தனமா ஆயிட்டுக்கிறோம். அது மாதிரி கூட்டம் வந்தாரு, நடிகர் வந்தாரு, அவரை பார்க்கறது ஆர்வத்தில் எல்லாம் வந்துட்டாங்க. என்னடா அப்படி தொங்குது அவன் மேல? அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் நடிகை வந்தா போய் பார்த்துட்டு ஒரு வேலையை வச்சுக்கிறீங்களா? அறிவு இருக்காதா உங்களுக்கு? திருந்த மாட்டீங்களா? இது யாருன்னா பேசவும் மாட்டீங்களா? நீங்க இப்படி பேசி ஒருத்தரும் திருத்த மாட்டீங்களா? அப்ப எல்லாம் சாகணும் அப்படிதானா உங்களுக்கு? அந்த நாய் வீட்டில் உட்காந்து பேச வேண்டியது தானே? இவனுக்கு ஏன் போலீஸ்காரனுங்களாம் அவனுக்கு அதிகாரம் வர தரானுங்க? டே நாங்கள் 500 பேர் தான் இருக்கிறோம், 100 பேருக்கு 6 போலீஸ்கிறான், எப்படி மடங்க முடியும்? போலீஸ்காரன்னா அவன் கொம்பை வச்சுங்கிறான். மதிக்கிறீங்களா என்ன போலீஸ்காரனை? போலீஸ்காரனை மதிக்கிறீங்களா இல்லை? அவனையும் லஞ்ச மாமான்லாம் கூப்பிட்டுக்கிறீங்க. கஷ்டம் வந்தால் மட்டும்தான் போலீஸ்காரன்றீங்க. பணத்தை தூக்கின்னு போகிறதும், போய் மார்ச்சில் போய் நின்றுட்டு இல்லை எஃப்ஐஆர் போட்டு எழுதுறதும் இதான் வேலையை வச்சுக்கிறான் போலீஸ்காரன். போலீஸ்காரன் மனுஷன் இல்லையா? நம்ம ஆள் இல்லையா அவன்? நம்ம அண்ணன் தம்பி தானே அவன். போலீஸ்காரன் ஆகாயத்து இருந்தா குச்சா ஒன்று போலீஸ் துறை சரியில்லை, காவல்துறை சரியில்லைன்றீங்க. முதலமைச்சர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்துட்டு இருப்பாரா? முதலமைச்சரே முக்காடு போட்டு சுற்றிக்கிறாரு, அவருக்கே கூட்டம் தேவைப்படுது. நீங்கள் எல்லாம் கூட்டம் வரவானாடா, நீங்கள் வீட்டில் இருக்கிறான்னு சொன்னானுங்களே ஒன்றா? கொடி நறுத்தும் பேனர் ஓட்டுறதும் ஊரெல்லாம் ஓட்டுறதும் நல்லா வகுது. ஒரு புள்ள பேனர் வந்து செத்தே போச்சு. பெருசாக பேனர் வைக்க சொன்னது யாரு? மாநாடு சொல்லி கொடுத்தது யார் உங்களுக்கு? எதனா எப்பனா சொல்லி தான் போகிறாங்க. இப்போனா அவனிங்க இப்போ தான் உங்களுக்கு யூடியூப் ஃபேஸ்புக்கு எல்லாம் கருமம் வந்துச்சு தானே? வீட்டில் உட்காந்து பேசுங்களாடா புறம்போக்கு இல்லை, ரோட்டுக்கு வந்து ஏன் போகிறீங்க? இந்த இவனுங்களும் அவனுங்களும் திருந்த மாட்டாங்க. அவனுக்கு சொகுசு, அவனுக்கு ஒரு 10,000 பேர் போலீஸ் காவலுக்குது, அவனுக்கு ஸ்பெஷல் போலீஸ் வச்சுக்கிறாங்க, அவனை பாதுகாப்புறது, அவன் பாதுகாப்புக்கு அவசரம் போட்டுன்னு வந்துடுவான். நீ எப்படா போன? நீ ஏன் போன? நடுரோட்டில் போய் ஒருத்தனை பார்க்கறது ஏன் போன? உங்களுக்கு வெக்கமா இல்லை உனக்கு? அவனும் உன்னிலேருந்து வேற மாதிரி, ஒன்று கடவுள் வேற மாதிரியா செஞ்சான்? அவனை கடவுள் வேற மாதிரியா செஞ்சு வச்சுக்கிறான்? என்ன வேற எதனா டிசைன் பேட்டர்னில் இருக்கிறானா அவன்? ஒருத்தர் மூக்கு பெருசாகி துந்திக்கையோட விநாயகர் வர்றாருன்னா போய் பாரு, நியாயங்குது. ஏன் ஏன்னா எல்லாரும் நம்ம மூக்கெல்லாம் சிந்தாக்குது, அவருக்கு எப்படி இருக்குது? தொங்குதான் என்ன பண்ணேன்? இல்லை அவன் போய் பாரு, எடிட் பண்ணுறாரு, கவலைப்படாதீங்க. ஆமாம், அவர் பேண்ட்டு தாண்டி கீழே பார்த்துக்குது, பார்க்கறதுக்கு போனோம் அப்படின்னா பெசலாக தொங்குதுன்னு கூட போய் சொல்ல. இல்லை அவனுக்கு அப்படி தானா? சராசரி மனுஷனா பார்க்க தெரியாது, நீ எப்படி தான் வாழ போற? அவங்களும் அதை தானே விரும்புகிறானுங்க. புகழ் விரும்பி பெரியாளுன்னு சொல்லி தானே ஓட்டு வாங்குறானுங்க. அப்படியே ஓட்டு வாங்கினா ஏன்டா இதையே பார்க்க முடியாது? நீ நாட்டை எப்படி நல்லவனுக்கு நல்லது செய்ய வருவே? நீ நல்லது செய்கிற தான் செய்வானா? நல்லது செய்வன நீ மச்சியா? நீ கேட்குறியா? யாருன்னா எனக்கு நல்லது செய்வாங்க, நான் தேடுறேன். நீ எவனா தெரிஞ்சவனா இருந்தாக்கா அவனாண்ட போய் நிற்கிறேன். சும்மா நான் சினிமா பார்த்துட்டு என் பிள்ளை ரசிகர்னு ஒரு பெருமையை வர ஒருத்தனுக்கு. மானங்கெட்ட பழப்பு இதெல்லாம். அதுவும் என் பொன்னாடி ரஜினி ரசிகர் ஒருத்தி சொல்லவே சொல்கிறேன், எனக்கு இதே தான் பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காரரு கூட பிடிக்காதுங்க. இல்லை மானங்கெட்ட பழப்பு இல்லையா அதெல்லாம்? என்ன பிரச்சனை? 40 பேர் எழுந்துட்டுமே வந்துடுவானா திருப்பி? உன் உயிர் போனால் திரும்பி வருமாயா? ஆஞ்சநேயருக்கு மாலை போட்டு போனவனே கீழே ஊற்றி செத்துட்டுக்கிறான். யார் காப்பாற்றல? அந்த பர்வத மலையை தூக்குனவனே என்ன பண்ணிட்டுக்கிறான்? ஆமாம், பக்த கோடி ஒருத்தனை என்ன பண்ணல, வடமாலை மாட்ட போனார் ஒருத்தர், கீழே வந்து சேர்த்துட்டாரு. சாரம் கட்டணும் சரியில்லைன்னா என்ன ஆகும் வாழ்க்கை? புரியல. அப்போ முட்டாளுங்கிற உலகத்தில் நான் என்ன பேச முடியும்? நான் எவ்வளோ காட்டு கற்றுறேன், அசிங்கம் சொல்லி உள்ளே தும்ப வைக்கிறாங்களே தவிர எவனை புரிஞ்சுக்கிறாங்களா என்ன? மதம் தப்புடா, ஆமாம் அவன் சொன்னது சரின்னு எவனா சொன்னானா? என்னை பிடிக்கலாமா ஒருத்தன்? என்னை தொடலாமா? என்னை தொடலாமா? நான் மதம் தப்புடா,
நீ எந்த மதம் வேணா இரு, அது எல்லா மதத்தையும் தான் திட்டினாருன்னு சொன்னானா ஒன்னா சொன்னானா? அப்புறமா என்ன ஆட்சி பீடத்தில் இருக்கிறான் அவன்? என்ன நடந்தது கேட்டானா? எந்த ஜட்ஜி கேட்டானா? எந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ போலீஸ்காரெல்லாங்கிறான் லைனில் எவனா கேட்டானா? ஏன் கேட்கல? கூட்டமாக இருந்தாக்கா கொடி பிடிச்சா என்னடா வந்தது, மதம் எல்லாம் தப்பு தான் சொல்லணுமா இல்லையா? அவ்வளோ முட்டாள்தனமாக பேசிக்கிறேன் நான், அவ்வளோ புரிஞ்சிக்காமேங்கிறான். அப்போ மதத்தை பேசக்கூடாது அப்படித்தானே அர்த்தம்? அவன் நடிகரை பேசினா, அரசியல்வாதி பேசினா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவன் விஜய் பற்றினா என்ன பேச முடியும்? இவ்வளோ தான் பேச முடியும். அவனை அங்கே தொங்குதான் இங்கே தொங்குதான், அவனை பார்க்க போனீங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர, அதை நான் எடிட் பண்ணுறேன். இப்போ பேசுகிறேன், கட் பண்ணுறேன். நான் நாளைக்கா நான் பேசலைன்னுவேன், யாரும் எடிட் பண்ணி போட்டாங்கன்னுவேன். ஏன் என்ன கதை? உண்மை சொன்னால் உனக்கு என்ன ஆக மாட்டேங்குது? புரியவே இல்லை. அசிமா பேசுகிறேன்ற நாய். உன்னை விட விசேஷமான உண்டா இந்த உலகத்தில்? உன்னை எவ்வளோ அழகாக பண்ணிக்கிறான் கடவுள். மூக்கு பக்கத்தில் கண்ணை வச்சு அதை பாதுகாப்பாக மூடுறதுக்கு இமையை வச்சு, காதை மூடுறது ஒரு இமையை வைக்கல அந்த நாய், கண்ணுக்கு வச்சுக்கிறான். அப்போ ஏதோ உனக்கு என்னென்ன பண்ணணுன்னு என்ன பண்ணிக்கிறான் கடவுள்? முன்ன டிசைன் பண்ணி அழகாக அமுச்சு விட்டான். உன் மனசை வச்சு நீ என்ன பண்ணுகிற? எவன் உனையே பார்க்க போகிற? அது கூட்டம் தெரிஞ்சு போகிற உனக்கு அறிவுதான்னு கேட்குறேன் நான். ஏன் உன் மதம் அப்படி வளர்க்குது? ஒரு கல்லை வச்சுட்டு வாங்கினா எல்லாம் ஓடுறீங்க அப்படித்தானே? போய் சுற்றி என்ன பண்ணுங்கிறீங்க? ஒரு ஸ்டைலாக உட்கார முடியாத இடத்துக்கு போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வரீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லை? வெளிநாட்டுக்காரன் உனக்கு சொல்லி கொடுத்து கூட புரிஞ்சிக்கவே இல்லை. அழகாக கட்டை போட்டு வச்சுக்கிறான், புட்டி போட்டால் முடி வழக்கு போகுதுன்ட்டு அங்கே ஒரு பெட்டு வச்சுக்கிறான். டீசெண்டாக போய் கட்டில் போய் உட்காடுறானுங்க. அவங்களுக்கு தான் ஒயின் அடினானுங்க, பிஸ்கெட் சாப்பிட்றானுங்க, லைனில் போய் நின்று சாப்பிட்றானுங்க. பார்த்து கற்றுக்கவே இல்லை. கையை உள்ளே விட்டு வாங்கினுக்கிற, கட்டை வச்சு வச்சுக்கிறான். ஆடு மாடு மாதிரி உள்ளே அனுப்புகிறான் உன்னை. மானம் கட்டு போய் அங்கே போகிறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லை? உங்களுக்கு அங்கே போனவங்க இங்கேயே தானே போவீங்க. அப்போ உங்கள் மதம் உங்களை அசிங்கமாக வளர்க்குது, உன்னை சுற்றி இருக்கிற கலாச்சாரம் அசிங்கமாக இருக்குது. அதுமா நீ என்ன பண்ணுவேன்? எவனோ ஒருத்தன் நாய் வந்துட்டான்னா, அன்னைக்கு வேலை வெட்டி இல்லை, கூத்த ஆடினாங்க, கூத்த பார்க்கறதுக்கு அப்புறம் நைட்டில் போய் ஆடினானுங்க. அந்த நாயையும் சனிக்கிழமை பார்த்து வச்சுக்குது. எதுக்கு? டைமை மெயின்டைன் பண்ணாத ஒருத்தன் நான் வந்து நீ வர்றடான்னு போன உனக்கு வக்கு இல்லை. உனக்கு ஏதோ பேசுனாலும் யூடியூப்பில் பேசுகிறேன் நான் கேட்டுக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே. நான் உனக்கு அறிவு இல்லை உனக்கு? எவ்வளோ நான் யூடியூப்பில் பார்க்குறியா இல்லையா? என்னென்ன பண்ணி எப்படியானே நீ பாத்தியா நீ பாத்தியா பாட்டு எழுதிக்கிறேன் தானே. என்ன போனமா தானே போனேன்? அட நீ ஒரு நாள் போனமா தானே போகிற? எவன் மீட்டிங் போட்டான்னா இது ஒன்று எதுக்கு போனேன்னு கேட்குறேன் நான். ஏன் போகிறீங்க? போனவங்க தப்பு தானே. போய் செத்துட்டீங்களே, உன் பொண்டாட்டி புள்ளிங்கெல்லாம் போய் சொல்கிறதுக்கு என்ன? பணம் வாங்குறதுக்கா? இதுமாதிரி செத்தா பணம் வரும்னு போனீங்களா? இப்போ சாவலியே நிறைய பேர் எங்கே நிற்பாங்க. இவன் சாவலியே அவன் சாவலியே. ஒரு பையன் வீடியோவே போட்டான். அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, அப்பா அங்கெங்கேயோ போய் செத்தாரம்மா, அந்த கள்ளக்குறிச்சியில் செத்தாங்களே, அப்போ போய் அங்கே அந்த சாராயம் குச்சியில் செத்துருக்கலாம் இல்லைன்னு. சராசரி சாராயம் குச்சியில் செத்துருந்தா என்ன இருக்காது? பணம் தர மாட்டாங்க. கள்ளச்சாராயம் குச்சிட்டு செத்தா அப்போ சாவறதுக்கு என்ன பண்ண நீங்கள்? இனிமே போட்டு இன்னொரு வாட்டி யாருன்னா மீட்டிங் போட்டால் உஷாராக இருங்க. கடலில் ஓடி போய் நீங்கள் செத்துருங்க, குடும்பம் பழிக்கும். அப்போ இந்த மானங்கட்ட பொழப்பு செய்கிற இந்த மனுஷங்கிட்ட என்ன பேசி தான் பண்ண முடியும்? இவங்களுக்காக பேசினா என்ன பண்ணுவானுங்க? நானும் எனக்கே பணம் சம்பாதிக்கிறதுக்காக பேசுகிறாரு. பொருள் சம்பாதிக்கிறது, பணம் பொருள் மட்டும் எவ்வளோ நாள் சாப்பிட முடியும்? வயிறு எவ்வளோ பார்த்தாங்க? எவ்வளோ சாப்பிட முடியும் ஒரு மனுஷன்? எவ்வளோ தூங்க முடியும்? எவ்வளோ வாழ முடியும்? 50 ஏக்கர் உண்டு 10 இருக்க முடியுமாயா? ஏன்னா ஒரு ரூமில் ஒரு பெட்டில் ஒரு கட்டில் தான் படுக்கணும். கட்டில் கூட படுற வக்கு கிடையாது எனக்கு. தரையில் பார்த்தா தான் தூக்கம் வரும் நிம்மதியாக. ஆமாம், கல் மாதிரி இன்னும் எனக்கு தரேன். அதில் மெலிசாக இருந்தால் பஞ்சு ஓகேன்னுவேன். பெட்டில் பார்த்தா மெது இருக்குமா, முதுகு வலியெல்லாம் இருக்கும். தரையில் பார்த்தா நல்லா இருக்கும். எனக்கு பெட்டில் படுக்கிற தகுதியே இல்லை எனக்கு. இப்போ கூட காலைல கஞ்சி கொடு, மீன் குழம்பு பிடிக்கும்ன்ட்டு மீன் குழம்பு ஒன்று கஞ்சி. அவள் பெரிய டெக்ஸாவில் சோறு வச்சுக்கிறான். அவள் எவ்வளோ அரிசி போட்டாலும் சோறு ஃபுல்லாகி வருது டெக்ஸாவில். இப்படி ஃபுல்லாக வரும் எப்பவுமே. அந்த ராசிக்காரி ஒரு பிடி அரிசி தான் போடுவா, அந்த பாத்திரம் ஃபுல்லாகிடும். எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி, தட்டு மேலே எடுத்தாக்கா தட்டில் ஒட்டின்னு இருக்கும் சோறு. அது அந்த அதிர்ஷ்ட தேவதை. ஆமாம், அச்சிய பாத்திரம் அது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். விஜய் பற்றி நம்ம பேச முடியுமா? அவர் உன்னதமான மனிதர். அவருக்கு ஒரு இசட் பிரிவு, எக்ஸ் பிரிவு, என்ன பிரிவியா? ஏதோ ஒரு பிரிவு போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. அவர் போலீஸ்காரங்களுக்கு நன்றி சொல்கிறார், போலீஸ் காவலர்களுக்கு நன்றி. யாரை அவமானப்படுத்துறாரு? யாரையா? போலீஸ் யார்கிட்ட இருந்து காப்பாற்றினாங்க உன்னை? உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு காது கேட்கலையாடா? உனக்கு டேய் காது கேட்கல. உனக்கு அவனா சொல்கிறான், போலீஸ் என்னை யார்கிட்ட இருந்து பாதுகாத்துது? மிருகம் கிட்ட இருந்தா பாதுகாத்துது? ஆடு மாடு கோழி குதிரை மாதிரி போய் சிக்கிக்கின்னு அங்கே போய் நிற்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? இதை விட ஒரு அவமானம் வேணுமா? 40 பேர் சேர்த்தான் மறக்கூடாது நீ வாழ்நாளில்.
இவங்களுக்கு காசு கொடுத்து அவமானப்படுத்தல, செத்தவங்கலாம் தப்பு, இவங்களுக்குலாம் காசு தர மாட்டேன்னு சொன்னால் தான் முன்னாடி போக மாட்டானுங்க. இப்போ என்ன சொல்கிறான் அரசாங்கம்? என்னையா சொல்லுது? நீங்களாம் தியாகிங்க, இதே மாதிரி கூட்டமாக வந்து என்ன பண்ணுங்க, தலைவர்களுக்காக சாவுங்க. காசு எதுக்கு கொடுத்தாங்க? இன்னும் வாட்டி போவோம் நாங்களும் மீட்டிங் நடத்துவோம், அப்போ வாங்க என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பண்ண ஆர்வம் கெட்டு போய் செத்துட்டாங்கன்னு பயந்துட்டு என்ன பண்ணாதீங்க, வராமல் கிராமம் நின்றாதீங்க அப்படின்ட்டு மோடி 2 லட்சம் கொடுத்துக்கிறாரு. அவங்கெல்லாம் கொடுத்ததெல்லாம் இல்லை, நானும் என் பங்குக்கு என்ன பண்ணுறேன். அப்போ தான் நான் போனேன் என்ன ஆவான்? நான் வந்தால் என் கூட்டம் வருவேன், நான் என்ன பேசுகிறேன்னு கேட்கறதுக்கு மிஷின் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, யூடியூப் இருக்குது, என்ன பண்ணேன் அங்கே கேள்வி. என் நேராக பேசுவேன். உன் பிரச்சனை நான் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லி செய்யணும்லாமா இல்லையா? எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துருவார மோடியே? எல்லாருக்கும் டிக்கெட்டு அவருனா வேலை தான் செய்ய முடியும். அப்போ எல்லா டிக்கெட்டு கொடுக்குள்ள பார்க்கணுமா, அவர் நேரடியாக மக்களை பார்க்கணுமா? அவர் நேரடியாக மக்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன வேலை? ஏன் இவனுக்கு பார்ப்பானுங்க? மக்களை ஏன் கூட்டுவானுங்க நேரடியாக? தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஏன் நேரடியாக பார்க்கணும்? அப்புறமா எதுக்கு தேர்தல் ஆணையங்குது? தேர்தல் ஆணையம் சொல்ல வேண்டியது தானே, இத்தனை பேர் உங்கள் எலெக்ஷனில் நிற்கிறாங்க, உங்கள் பேரில் இத்தனை பேர் இவ்வளோ பச்சுவங்க, இத்தனை பேர் இவ்வளோ வீராதி வீரர்கள் சூராதி சூரருங்க, இவங்கெல்லாம் டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டணுங்க, நல்லவங்கன்னு யார் சொல்லணும்? உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள ஓட்டு போடுங்கன்னு யார் சொல்லணும்? தேர்தல் தானே சொல்லணும். நீ இவனுக்கு ஏன் செய்கிறானுங்க? அவனுக்கிட்ட காசு கொடுத்து அவங்கள போட சொல்ல வேண்டியது, அவனுக்கு சொல்ல வேண்டியது தானே, சொல்ல வேண்டியது தானே. அப்போ நம்மளை என்ன பண்ணிக்கிறான்? ஏமாத்திங்கிறானுங்க. நம்மளை என்ன பண்ணுங்கிறான்? அன்றைக்கி காசு எரிஞ்சிட்டு ராஜாவனுங்கெல்லாம் கொண்டாடினானுங்க, அடிச்சுன்னு செத்தாங்க. இன்றைக்கி தண்ணி தூக்கி போடுறான் தாகத்தோடு வச்சுட்டு. இன்னும் மாறினீங்க நீங்கள். அந்த கொலைசியலில் போய் பேசினேன் நான், சச்சங்கம் இது போன வாரத்துக்கு முந்தின வாரம். அங்கே குண்டடிப்பட்டு மக்கள்லாம் செத்துவங்க. சொல்லவே செஞ்சேன், இது சொர்க்கம். நான் அந்த காலத்தில் நரகமாக இருந்தது, இன்றைக்கி அது என்னவாயிடுச்சு, சொர்க்கமாக மாறிடுறதெல்லாம் பேசி விடுறேன். எப்போ தான் மாறுது? நான் பேசுகிறேன் உங்களுக்கு புரியவே இல்லையா? என்ன சொம்மனா பேசுகிறேன், சம்மனா பேசிக்கிறீங்க, அசிங்கமாக பேசுகிறாரு. வேறு எப்படி சொல்கிறது? வேறு எப்படியா சொல்கிறார்? மூஞ்செல்லாம் கண்ணுக்குதுன்னு சொல்லணுமா? சுற்றி சூத்திர கூட கண்ணு வச்சுங்கிறாருன்னு சொன்னாக்கா பார்ப்பீங்க, நல்லா இருக்குது பேசுகிறாரா? அப்போ குஞ்சு வச்சுங்கிறாரு தான் உங்களுக்கு அங்கேயே நின்றுங்கிறீங்க. நான் முதல்ல சொன்னேன்ல, அவர் உடம்பெல்லாம் இது அங்கேயே நின்று தான் நான் என்ன பண்ணுறது? நான் என்ன குஞ்சுன்னு சொன்னேன்? மைனா குஞ்சு கூட இருக்கலாம்ல, கோழி குஞ்சு கூட இருக்கலாம்ல, உடம்பெல்லாம் அவங்க கூட திந்திருவான் பொழுது. இந்த பாழ்பட்ட மனிதர்கள் ஏன் இப்படி அசிங்கமாக சாகுறாங்க? வறுமையிலும் ஏழ்மையிலுமே சாகிறதுக்கு விட்டுறேன் நான். ஏன் வறுமையாக இருப்பீங்க? ஏன் ஏழைக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு ஒரு வேளை சோறு கிடைக்கல? ஏன் ரேஷன் அரிசி தான் சோறு வாங்கி சாப்பிடணும்னு யார் ஒன்று சொன்னால்? ஏன் நீ நல்ல அரிசி சாப்பிடல? கேட்டே நீ எப்போனா? ஏன் வாழ மாட்டேன்ற? வாழ்க்கைன்னு என்னன்னே தெரில. அண்மையில் ஒரு படம் பார்த்தேன், காதின்ட்டு. இந்த கஞ்சா தூக்கின்னு போய் விடுறது சாவுறது இது வச்சுன்னேக்கிறாங்க. அதில் ஒருத்தனை சாவ வச்ச பேர் வீரியமாக வந்து சாவ வச்ச மாதிரியும் பணக்காரனையும் அழிக்கும் சண்டை ஓடுறதே ஒரு வேலையை வச்சுக்கிறானுங்க எல்லா சினிமாலையுமே. நான் ஒன்று சொல்கிறேன், நீ நல்லா வாழணும்னு யார் நினைக்கணும்? நினைக்கிற ஒருத்தனை கூட மதிக்க மாட்டேன்றீங்க நீங்கள். என் பேச்சு நீ நல்லா இருக்குது தானே பேசுகிறேன். இன்னமும் நான் அசிங்கமாக பேசுகிறேன், அசிங்கமாக பேசுகிறேன்னா நல்லா இருக்கணும்னு பேசுகிறேன்னா நல்லா இருக்கணும். உனக்கு புரியல? அது உனக்கு அவ்வளோ முட்டாளாக இருப்ப. செத்து போகிறீங்க, கூட்டமாக போனீங்க, ஏன் போவீங்க? மீட்டிங் ஏன் போவீங்க? கூட்டத்துக்கு ஏன் போவீங்க? மற்ற விஷயத்தெல்லாம் பார்க்குறீங்க தானே, யூடியூப்பில் பேசிட்டு எப்போனா பார்த்துக்கலாம் தானே, அழிக்க முடியாது இல்லை அதிகாரப்பூர்வமான தகவல். அப்புறமா ட்விட்டரில் போய் என் மனசு ஒலிக்குது பிடுங்குதுன்ட்டு ட்விட்டரில் போய் போடுற. இப்போ அதுக்கு பேர் மாற்றிட்டானுங்க, என்ன இது? எக்ஸ் தளத்தில் போய் பேசுகிற. அது எக்ஸ் தளத்தில் போங்கன்னா அதை போய் பார்க்கறது 1 கோடி பேர் இருக்கிறானுங்க. ஏன்னா அறிவிந்து பண்ணுறானுங்களா? இவர் மனசு வலிக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியலையா? 20 லட்சம் கொடுத்துனுக்கிறாராம். ஏன்டா 20 லட்சம் கொடுத்த? நீ யூடியூப்பில் போய் பேசி எல்லாரும் பாருங்கன்னு சொல்ல வேண்டியது தானேன்னு கேட்குறேன் நான். சொல்லக்கூடாதான்னு கேட்குறேன். அதுதானே வச்சுக்கிறாங்க யூடியூப். ஆனால் நீயே ஒரு என்ன பண்ணலாம், ஒரு சேனலை நீ ஒரு சினிமா நிச்சயம் 3 மணி நேரம் போட்டு எல்லாரையும் இப்போ ஷேர் பண்ண சொல்லு, உன் ரசிகர்கிட்ட சொல்லி. ஏன் எங்களெல்லாம் வர சொல்கிறேன்? ஏன் வெயிலில் காய வைக்கிற? உனக்கும் அறிவு இல்லை, அவனுக்கும் அறிவு இல்லை. அவன் சிந்திக்க மாட்டான். ஏன்? அவன் ஆடம்பர பிரியன். அவனுக்கு 10 பேர் அவனை பைத்தியமாய் சாகணும்னு நினைக்கிறானுங்க. அதனால தான் இன்னொருத்தனை சாகணும்னு நினைக்கிறதா தான் அவனும் என்ன பண்ணுறான், காசு கொடுக்குறான். நம்ம மோடி என்ன தான் நினைக்கிறாரு? எது காசு கொடுத்தாங்க செத்தவங்களுக்கு? இறக்கப்பட்டானா? ஏன் என்னை பார்த்து இறக்கப்படுவ நீ? அதுக்கா நீ தலைவராகிற? ஏன்னா அண்ணன் தம்பி செத்துருவான், நான் பணம் வச்சுன்னு அழுதுன்னு போய் எனக்கு காசு கொடுக்குறேன், நான் அதை வாங்கிக்கிறான்னா நான் அறிவு கட்ட முடியல, திருப்பி கொடுக்கணும். கொடுப்பானா இவன்? உயிரை கொடுங்கடா பணத்துக்கு போயிடுச்சுன்னு கேட்பானா? பேனரை ஒட்டினானுங்க அன்னைக்கு முதல்ல ஃபஸ்ட்டு அரசியல் எப்படி நான் நடந்தது, இங்கே எப்படி ஆட்சி படத்துக்கு இவனுக்கு வந்தானுங்க அப்படின்னா பேனர் ஒட்டி தான். அங்கேருந்து வந்தது, நடிகர்களை காமிச்சு தான், கூட்டத்தை கூட்டி தான்.
எந்த அரசியல் மேடைக்கும் போய் பாருங்களேன், 4 பொம்பளை முதல்ல வந்து டான்ஸ் ஆடுவா. கூட்டத்திலே யார் தான் கொடுத்து வச்சவரோ, கும்மா கும்மா. ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுக்கு எதுக்குடா இந்த பாட்டு? எதுக்கு எதுக்கு? அப்போ நீ எவ்வளோ கீழ்த்தனமாக சிந்திச்சுன்னுக்கிற? 4 ஐட்டம் சாங் தான் படம் பார்ப்பன்றியே, நீ எப்பேற்பட்ட கேவலமாயிட்ட? உனக்கு பால் உணர்ச்சி மட்டுமே தூண்டி இது மாதிரி பண்ணுகிறானுங்களே. உன்னை எப்படி திருத்துருத்து? ஒரு பூனைக்குது, ஒரு துண்டு மீன் போடுறேன், ஒரு துண்டு தங்கம் போடுறேன், எதை சாப்பிடும்? ஏன் தங்கத்தை சாப்பிடாது? இப்போ பூனை புத்திசாலியா முட்டாளா? புத்திசாலி. பூனை புத்திசாலின்னு சொல்கிறவங்களே யாரு? 1 2 3 4 பேர். நீங்களாம் நீயும் பூனை புத்திசாலி. 5 6 7 8 நீங்களும் அதான் சொல்றீங்களா? பூனை புத்திசாலியா இல்லையா? தெரியாது. 8 முட்டாளுங்கிறீங்க. பூனை முட்டாள் தானே, அதுக்கு அறிவு 5 தானே. பூனைக்கு என்ன அறிவு? அதனால் அதுக்கு என்ன பண்ண முடியாது, அதுக்கு என்ன போயிச்சாலாம் அறிவாளி ஆகாது. நீங்கள் என்ன தெரியுமா ஆகிட்டீங்க? தெரியாதுன்னு வாழ்த்தரல, இந்த அக்கா தான் உஷாராயிட்டாங்க. தெரியாது, நான் இப்போ கூட சொல்லி கொடுத்தேன் தெரியாதுன்னு சொல்லுங்கன்ட்டு. புரியுதா? பூனை எப்படி புத்திசாலி? தங்கத்தை எடுத்து போய் விற்று எத்தனை நாள் சாப்பிட்லாம் மீன்? இது வானாளுக்கும் சாப்பிட்லாம். எத்தனை போய் மீன் பிடிக்கிறவங்ககிட்ட கொடுத்துட்டு டெய்லி ஒரு மீன் போடுறான்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இது யாருக்கு தெரியாது? அத்தை உனக்கு என்ன இதுக்கு மூளை கொடுத்தான் கடவுளை? எதுக்கு? பூனை மாதிரி வாழ்றதுக்கா? இல்லை வர பூனை வர புத்திசாலியா உன் மயிரே? எதனா சிந்திக்கிறீங்களா நீங்கள்? புரியுதா? அப்படி தான் நீங்கள் சிந்திக்கிறீங்க. அதான் உங்கள் பிரச்சனையே. எல்லாம் சொல்லிட்டாங்களா? 5 அறிவு உள்ளதெல்லாம் சரியாக வந்துட்டாங்களா? 6வது அறிவு தான் தெரியாத அறிவுனாங்களா? 6வது அறிவு தான் இப்போ தெரியாத அறிவாயிடுச்சு. என்ன சொல்லிச்சு? மீனை சாப்பிடுவா, தங்கத்தை எடுத்து போய் வச்சுன்னு வானாளுக்கும் மீன் சாப்பிடுவாயா? சொல்லு. மீனை சாப்பிடுவா, வானாளுக்கு மீனை சாப்பிடுவா. பூனைக்கு என்ன தெரியாது? பூனைக்கு என்ன தெரியாது? தங்க விலை மதிப்பத்துது, அதை எத்தனை போய் குத்துட்டு நான் வானாளுக்கு மீன் சாப்பிடலான்னு தெரியாது. ஒரு படகோட்டிக்கிட்ட எத்தனை போய் குத்துட்டு அந்த தங்கத்தை வச்சுக்கோ, எனக்கு டெய்லி ஒரு மீன் போட்டுனாக்கா துண்டு மீனாக கிடைக்கும். வஞ்சிரம் பிடி, வவ்வால் பிடி கூட சொல்லலாம். எதை வச்சிருந்தேன்? எப்படி சிந்திக்கிறீங்க? ஏன்னா எதனா பேட்டர்ன் சொல்லி கொடுத்தா அந்த பேட்டர்னில் சிந்திப்பீங்க. உங்கள் சிந்தனையே பேட்டர்னுக்குள்ளே தான் இருக்கும். அதை தாண்டி புரியுதா? அப்போ மனுஷன் நான். அப்போ நான் என்ன மனுஷன்? எதனால்? மீனை மட்டும் இல்லை, மீனை எடுத்து போய் காய வச்சுட்டு தங்கத்தை எடுத்து விற்று பணமும் எனக்கு முடியும். மீனை சாப்பிட்டு தங்கத்தையும் எடுத்துப்பேன். 2 எடுத்துலாமா இல்லையா? பூனை தங்கத்தை எடுக்கான், நான் என்ன செய்யலாம்? அப்போ நீங்கள் ஏன் சொல்லல அது மாதிரியே? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா பூனை அறிவாளின்னு? எப்படி சொன்னீங்க பூனை அறிவாளின்னு? யார் யார் சொன்னது பூனை அறிவாளின்ட்டு? யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? அப்போ மனுஷன் எப்படி வாழணும்? மனுஷன் எப்படியா வாங்கணும்? எது வேல்யூவு, அதை நான் எப்படி வேல்யூ பண்ணணும், அதை வச்சு நான் எப்படி வாழணும்னு யார் யோசிக்கணும்? அப்போ தங்கத்தோட மதிப்பு பூனைக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியணும். அப்படி தானே? தெரியணுமா? இல்லை இது சாப்பிடக்கூடாதுன்ட்டு அரிசி மட்டும் சோறு மட்டும் போதும் எனக்கு பணம் வேணான்னு சொல்லலாமா ஒருத்தன்? ஏன் காட்டுவாசியா நீ? உன் அறிவு இல்லையா உனக்கு? அதுமாதிரி ஏன் தங்கெல்லாம் வாங்கி மாட்டேங்கிற? அப்போ பூனை மாதிரி இருக்க வேண்டியது தானே? இந்த மாதிரிலாம் எனக்கு வேணாம், எனக்கு சோறு மட்டும் போதும் சொல்ல வேண்டியது தானே? ஏன் செய்யலை? இப்போது உனக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டானுங்கன்னா, பூனை முன்னாடி தங்கத்தையும் மீனையும் போட்டால் மீனை சாப்பிட்ற அளவுக்கு அது அறிவு உள்ளது, அதுக்கு மேலே அதுக்கு அறிவு இல்லை. மனுஷனுக்கு அப்படி கிடையாது. மனுஷனுக்கு அறிவு அதிகம். அவன் 2ஐயும் கூட தேர்ந்தெடுத்து எடுத்துப்பான். 2ஐயும் கூட என்ன பண்ணுவான்? தேர்ந்தெடுத்து எடுத்துப்பான். இந்த பசங்களை 2 எடுக்கக்கூடாது. 2 எடுக்கக்கூடாது. எவன் புத்திசாலியோ அவன் தங்கம் எடுத்துக்கிட்டோம், எவன் முட்டாளோ அவன் மீன் எடுத்துக்கிட்டோம். முட்டாளாகவே இருக்கட்டும், புத்திசாலியாகவே இருக்குன்னு நினச்ச ஒருத்தன் பாடம் நடத்தினான்னா எப்படி நடத்துவான்? அவன் பாடம் நடத்துறான், அவங்களுக்கு எப்படி நடத்துவான்? புத்திசாலிகளாம் தனியாக கூப்பிட்டு வச்சு பாடம் நடத்துவான். நாமெல்லாம் அறிவாளர்கள், சிறந்தவர்கள், மேன்மையானவர்கள், ஜாதியில் உயர்ந்தவர்கள்,
மீன் மீது ஆசைப்படக்கூடாது, தங்கத்தின் மீது தான் ஆசைப்பட வேண்டும். எடுத்து என்ன பண்ணான், நாளைக்கு சாப்பிட்ணுன்ட்டு அங்கே வேலையெல்லாம் கூப்பிட்டு பாடினத்துவோம். நாமெல்லாம் விசேஷமானவர்கள், கடவுள் உணர்ந்தவர்கள், புரிந்து கொண்டவர்கள். பசியை தீக்கிறது மீன் தான். தங்கம் என்ன பண்ணாது, பசியை தீக்காது. அதனால் எது எடுத்துக்கோ, அவன் தங்கத்தை எடுத்து போய் மீனை பிடிச்சின்னு வந்து உனக்கு என்ன பண்ணுவான், மீன் போடுவான். நீ என்ன பண்ணுவ, பல்லன் வண்டியே தங்கத்தை எடுத்து போய் அவங்ககிட்ட கொடுப்ப. உனக்கு என்ன வேணா, மீன் வேணும். அவனுக்கு என்ன வேணா. இப்போ ரெண்டு பேருக்கு இப்போ படித்தவங்களாம் யார்? இப்போ பிரச்சனை எங்கடான்னா, படிப்பு 2 பேருமே கிடச்சிருச்சு, புக்கு 2 பேர் கையிலுமே கிடைக்குது. புக்கு 2 பேருமே கையில் கிடச்ச உடனே இப்போ இன்னொரு பைத்தியக்காரன் ஒன்று உருவாக்குறான். தங்கம் தான் சரி, மீனே வானான்றான். இந்த பக்கம் ஒரு முட்டாள். இந்த பக்கம் போயிட்டு என்ன சொல்கிறான், தங்கமே சரி மீன் வானான்றான். ஒருத்தர் மீனே சரி தங்கம் வானான்றான். ரெண்டும் பச்சாலுமே திருந்தவே இல்லை. நானாக சொல்கிறேன், ரெண்டுமே யாருக்கும் வேணா. மீன் யார் சாப்பிட போகிறது? இப்போ தேர்ந்தெடுக்கிற அறிவை உனக்கு யார் கொடுத்தா? இப்படி இதை தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல. நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் தயிர் சாப்பிட மாட்டேன், நான் முட்டை சாப்பிட மாட்டேன், நான் மயிர் பிடுங்க மாட்டேன், மட்டை பண்ண மாட்டேன் அப்படின்னு என்னாண்டேக்கிறாங்க நிறைய பேர். எங்கேயுமே இருக்கிறீங்க. இல்லைன்னு சொல்லுவீங்க, இல்லைன்னு சொல்லுவீங்க. எங்கள் வீட்டில் மாட்டுக்கறி செய்ய மாட்டோம். ஏன்? மாட்டுக்கறி அவங்க மூட்டை வச்சா வேவாது. நாயிடுங்க நாங்கள். நாயிடா நாய்க்கிறா? மாட்டுக்கறி வேவும் சட்டியில். ஏய், நாய்க்கறி வீட்டில் மாட்டுக்கறி சட்டியில் மாட்டுக்கறி வேவுமாயா? நீங்களாம் எப்பேற்பட்ட அறிவாளிங்க? பூனை விட மோசமானவங்க. பூனை நச்சு என்ன பண்ணிச்சே, சாப்பிடக்கூடியது தெரிஞ்சுது. ஆனால் உங்களுக்கு நீங்களாம் இப்போ அறிவாளி ஆகிட்டீங்க. அப்படி தானே? என்ன மாதிரி ஆகிட்டீங்க? எதை தேர்ந்தெடுத்தல? சாப்பிட்டு வாழ்ந்துக்கிறான் மனுஷன். நீங்கள் என்ன பண்ணுக்கிறீங்க? அதை என்ன பண்ணுக்கிறீங்க? எந்த மாதிரி அறிவாளி நீங்கள்? எந்த மாதிரி புக்கை வச்சுக்கிறீங்க நீங்கள்? இப்போ உங்கள் மூலம் என்ன ஆயிருக்குதே? சிந்திக்கிறீங்களா நீங்கள்லாம்? சிந்தனையாளர்கள் நல்லவங்களா நீங்கள்லாம்? எங்கே தப்பு பண்ணுக்கிறீங்க? பூனைக்கே 5 அறிவு. ஒரு கால் பூனைக்கு 6வது அறிவு வந்து என்ன தெரியுமா பண்ணியிருக்கான்? தங்கத்தை எடுத்து பெட்டில் வச்சு பூட்டிக்கின்னு மீனை சாப்பிட்டு வந்துட்டுருக்கோம். பூனைக்கு அறிவு தான். இப்போ உங்களுக்கு பூனைக்கு அறிவு வந்த மாதிரி தான் வந்துக்குதா? இல்லையே. பூனை அறிவாளி பூனையை நீங்கள் வாழலையே. முட்டாள் மனிதன் ஆகிட்டீங்க. பூனை நம்மளை பார்த்து சிரிக்குது. பூனை என்ன பண்ணுது நம்மளை பார்த்து? நான் எந்த காலேஜுக்குமே போகாமல் முன்னங்காலில் தள்ளிட்டு பிஏ போயிட்டு பின்னங்காலில் மூட்டு வரேன். உனக்கு பேலை கூட தெரில. உனக்கு என்ன தெரில? பேலை கூட தெரில. தொடச்சிக்க மாட்டேன். ஹோட்டலுக்கு இங்கேருந்து போய் டிஷ்யூ பேப்பர் ஈர பேப்பர் எடுத்துன்னு போனோம். அப்படியே எடுத்துன்னு வந்துட்டோம். ஏன் நான் குளிரத்தில் கழுவலான்னு அப்புறமா தான் புரியுது. குளிக்க போகிறதுல என்ன பண்ணலாம், கழுவலான்ட்டு. நிறைய பேர் டிஷ்யூ பேப்பர் எடுத்து வந்துருப்பீங்க. யூரோப் போனவங்கலாம் திருப்பி அப்படியே எடுத்துன்னு வந்துக்கிறோம். எங்கள் அறிவு என்ன? 20 கிலோ ஏரோப்ளைனில் ஏற்றுறதுக்குன்னு சொல்லிட்டானா இல்லையா? 2 கிலோ டிஷ்யூ பேப்பர் வச்சு இன்னும் எடுத்துன்னு போய், இல்லை 1/2 கிலோ, இல்லை 500, இல்லை 100 கிராமியா, இல்லை 2 பாக்கெட் தான், இல்லை 2 டிஷ்யூ பேப்பர் மட்டும். என்ன ஒன்றா சொல்லு. ஆனால் தப்பா இல்லையா? என்ன தெரியாமல் போயிடுச்சே. குளிரத்தில் கழுவலான்னு தெரில. அப்படிதானே? ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனை உனக்கு? தெரியாதுன்னு ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? தெரியாதுன்னு வாழ. தெரியாதுன்னு வாழாதவன் நான்சென்ஸுங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்த உடனே நான் நடிகரை பார்க்கணும்னு அவனும் சொல்லி கொடுத்துக்கிறான். அந்த காலத்துலேருந்தே பார்த்து வந்துக்கிறாங்க. இந்த நாய்க்கும் அந்த மாதிரி சம்பவம் நடந்தது. எங்கள் அப்பா என்னை தூக்கி போய் காமிச்சார். எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகும்போது அதை நினச்சி நான் அழுதேன். எங்கள் அப்பா என்னை தூக்கி போய் காமிச்சார்னு. இப்போவும் அழுகிறேன். இவ்வளோ பெரிய முட்டாளுக்கு புள்ளியாக போந்துக்கிறேன்ட்டு. மொத்தத்தில் என் வானால் முழுசும் ஆணுன்னே இருக்குது பொழுது தலையெழுத்து. சே, அப்பா அப்பவே அறிவாளி இருந்தால் நான் எப்படி ஆயிருப்பேன்? இனி நான் எங்கள் அப்பனே எப்படி ஆயிருந்தா என்ன ஆயிருப்பேன்? நான் இன்னும் அறிவாளியாக இருப்பேன். அப்படி தானே? அதுவும் இல்லை. சொன்னால் கூட அறிவாளி ஆக மாட்டேன். இப்போது 10 பேர் கூப்பிட்டு எங்களை முட்டாள் ஆகிட்டான், 2 பேர் வராமல் போயிடுவான் அடுத்த வாரத்துலேருந்து. நான் இவ்வளோ தூரம் இங்கேயே வேலை செஞ்சுக்கிறேன், என்னை முட்டாளுட்டாரு. டிஷ்யூ பேப்பர் எடுத்து போய் 2 கிலோட்டாரு. என்னங்க 2 பேப்பர் எடுத்து போய் எடுத்து வந்தால் என்ன தப்பு இருக்குது? அப்படி சொல்லாமா இல்லையா? இப்படியே யோசிக்கலாம். என் முட்டாள்தனத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. நான் இந்த மாதிரி சிந்திக்கிறேன்னு எனக்கு தெரிய வச்சிட்டாரு. நான் மாற்றி இனிமேல் பட்டு சிந்திப்பணும். என்ன பண்ணலாம்? யார் இஷ்டம்? நான் நடிகர் தப்புன்னு சொல்லி அசிங்கமாக திட்டினா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதுவும் யார் இஷ்டம்தான்.
நான் நல்லது பண்ணவே வந்துக்கிறேன்யா, சாவத்துக்கும் நான் நல்லது பண்ணுவேன், நீ என்ன எங்கள் என்னன்னா எடுத்து போய் என்ன வேணா பண்ண, அசிங்கசியமாக சொல்லு. நான் என் கடைசி நாள் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கடைசி நாள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் பண்ணிட்டு தான் போவேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இலவசமாக தான். என்னை போய் விஜய் பற்றி சொன்னால் எனக்கு எவ்வளோ அழகாக தெரியுமா, உள்ள அவ்வளோ குமுறல் இருக்குது எனக்கு. 40 பேர் சாதாரணமாக சேர்த்துட்டானுங்க, நியூஸில் சராசரியாக சொல்லுங்கிறான், அதை வச்சு வேடிக்கை பண்ணுங்கிறானுங்க. 20 லட்சம் 2 லட்சம் பேரம் பேசிக்கிறான். அவன் 20 லட்சம் கொடுத்து இன்னொரு வேலை உருவாக்க சொல்ல. நரேந்திர மோடிக்கு நான் 2 லட்சம் தரேன் செத்துரு சொல்ல. டேய் 2 லட்சம் உனக்கு தரேன் செத்துடுறான்னு சொல்ல. சார் 2 லட்சம் தானே ஒரு உயிரோட விலை, செத்துட்டா 2 லட்சம் கொடுப்பீங்களே, நீங்கள் செத்துருங்க சார், அதுமா உங்கள் குடும்பத்துக்கு 2 லட்சம் தரேன்னு சொல்ல. செத்துருவானா? விஜய் 20 லட்சம் எல்லாருமே கொடுத்தாருல, விஜய் நடிகர் மயிர் பிடிங்க, அவங்க எல்லாம் தொங்குறவர் எல்லாத்துலேயும், அவர் கொடுப்பாரா? அவர் ஒரு ரசிகர் வர இங்கே வருகிறார், அம்மா கொடுப்பாரா? அவருக்கு 20 லட்சம் கொடுத்து செத்துருவாரா? செத்துருவாராயா? பைத்தியக்காரனாக்குறீங்க, வாழ மாட்டேன்றீங்க, புரியவே இல்லை. ஒரு மீனை பற்றி பூனைக்கு சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்க முடியுது, உனக்கு சொல்லி கொடுத்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்ற, சிந்திக்க மாட்டேன்ற. எது எனக்கு தேவை? ரெண்டுமே எனக்கு தேவைன்னா 2 தானே தேவை. 2ல் எது ஒன்றுன்னா என்ன சொல்லணும்? ஏன் 2 ஒன்றுன்னு சொல்லக்கூடாது? எவனா சொன்னானா? என்ன பைத்தியக்காரதானா? ஏன் 2 வாங்கினான்னு சொல்லணும்? 2 வேணும்னா ஜாங்கிரி வேணுமா, லட்டு வேணுமா, இன்னொன்று வேறு என்னக்குதான்னு கேட்கணும். ஸ்வீட்டில் வேறு ஐட்டங்க தான் கேட்கணும். நான் அப்படி தான் கேட்பேன், சார் 3வது ஐட்டம் என்னக்குதா கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? நான் என்ன செய்யிட்டேன்? இதுக்கு மேலே உங்களை எப்படி அறிவாளி ஆக்குறதுன்னு எனக்கு தெரில. 2-3 முறை போட்டு விட அறிவாளி ஆகுங்க. இல்லை முட்டா பீஸாக தான் வாழ்வோம் நாங்கள். யார் தான்? பூனை தான். பைத்தியம் அது தனியாக தோணுமா? பேசலாம் சொல்லுங்கிறீங்க. அவர் அதெல்லாம் சாப்பிட மாட்டாருன்னு, அது லூசுங்க, அது அப்படி தான் எதுவும் சாப்பிடாதுன்னு சொல்லணுமா? அவர் அதெல்லாம் சாப்பிட மாட்டாருன்னு பெருமையாக சொல்லணுமா? ஒரு பைத்தியத்தை கல்யாணம் பண்ணுங்கிறேன், அதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லணுமா? அவர் ரொம்ப விசேஷமான ஒரு மயிர் பிடிங்கி அதெல்லாம் சாப்பிட மாட்டாருன்னுமா? என்ன சொல்லணும்? சரி, இந்த கூட்டத்திலே ஒரு 4-5 லூசுங்க இருக்குதுங்க, அதுங்கெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிடாதுன்னு சொல்லணுமா? அவங்கெல்லாம் புனிதமானவங்க மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லணுமா? சார் இவ்வளோ போதிச்சுமே ஒரு 10 முட்டாளுக்குறான், அவனா சாப்பிட மாட்டான், பீப் சாப்பிட மாட்டான். இன்னும் போச்சாலும் நாங்கள் சைவம் அசைவம் சாப்பிட மாட்டோம், நாங்கள் தோசை இட்லி காஞ்சி போந்தால் கூட பரவாயில்ல, பிரியாணி பார்சல் பண்ணி வீட்டுக்கான எடுத்துன்னு போக மாட்டேன், தவிர என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் உள்ளே அனுப்ப மாட்டோம். அவங்களாம் குடிச்சிட்டு சாப்பிட்டோம், அவங்களாம் மாட்டுக்கறி சாப்பிட்டு இல்லை அவங்க பிரியாணி சாப்பிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கெட்டு போட்டோம். நாங்கள் எப்படியா? நாங்கள் புனிதமானவங்க? இவங்களுக்கெல்லாம் அறிவுக்குதா இவங்களுக்கு? அவங்கள விசேஷமாக பார்க்கலாமா நம்ம? அவன் ஏதோ ஒரு லூசு ஒன்றுக்குதுன்னு நினச்சிக்கணுமா? அவங்க பெரிய ஆள் நினைக்கணுமா? உங்களெல்லாம் பெரிய ஆள் சொன்னால் நீங்கள் என்ன ஆகிட்டீங்க? அதனால் இப்படி தான் நிறைய பேர் ஏமாற்றி அமைச்சிருங்க. நான் அந்த ஆள் கிடையாது, ஐ ஆம் த ரியல் மெஸ்ஸியா, ஐ ஆம் த மெசேஞ்சர். நீ நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கிறேன். சும்மா ஏமாற்றிட்டு போயிடறானுங்க, அவன் கடவுள் தெரியும் தெரியும்ட்டு. நான் போய் பார்க்குறேன், இவனுக்கு கடவுள் தெரியுமான்னு போய் பார்த்தா அவனுக்கு இல்லாத கூத்தெல்லாம் ஆட்டு போய்க்கிறானு. கடவுள் தெரிஞ்ச வரலுமே எதுவுமே சொல்லாமல் பேர் கூட சொல்ல முட்டு போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு கடவுள் தெரியுது, ஆனால் என்ன பண்ணல, அவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இவனுக்கு தான் ரூல்ஸ் சொன்னாருன்றானுங்க. அவர் பீப் சாப்பிட்டு கொண்டாரு, புலால் மறுத்தல் சொன்னார், கரோடு சாப்பிட்டதான் மீன் சாப்பிடு, உண்ணாமை உள்ளது உயிர் நிலைன்ட்டு போய்கிறான் அவன். ஒன்றால் அண்ணாத்தல் செய்யாது அலறு. திருக்குறளை ஒழுங்காக படிக்காமல் ஏமாத்திங்கிறானுங்க நம்மளை. தெய்வத்துக்கும் கடவுளுக்கும் இன்னும் வித்தியாசம் தெரியாமல் பேசிக்கிறான் லூசுங்கெல்லாம். கடவுள் வேறு தெய்வம் வேறுன்னு நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் தெரியல, பேசுகிற கூட புரியல, இன்னும் கூட பேசிக்கிறானு. வெக்கமான சூடு சொன்னேன். நீங்களே கமெண்ட் எழுதணுமா இல்லையா? ஒருத்தனும் கமெண்ட் எழுதலை நம்மள. அங்கே போய் எவனா நம்மளை பற்றி தப்பாக போட்டு அங்கே போய் கமெண்ட் எழுதிங்கிறான். எங்கே போய் எழுதணும் கமெண்ட்டை? இன்னும் சில பேர் கமெண்டே ஆஃப் பண்ணிட்டு பேசிக்கிறானுங்க. கமெண்டை ஆஃப் பண்ண வீடியோ பார்க்கலாமா? நீ கட் பண்ணி போடலாம். என்ன கூட நீங்கள் இந்த மாதிரி லூசுங்கெல்லாம் பேசிங்க தின்னு. யாரோ ஒரு சிலர் தான் அதை செஞ்சுக்கிறாங்க. அதனால் நான் விஜய் பற்றி இவ்வளோ பேசலன்றேன். நான் பேசுனேன், எனக்கு தெரியாது. நானே 10 ஏந்து. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.